அல்குர்ஆனுடைய திருவசனங்கள் தமிழ் மொழிபெயர்ப்பில். சபிக்கப்பட்டு விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஓதுகிறேன். எவர்கள் தங்கள் பொருள்களை அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடியும் தங்கள் உள்ளங்களில் இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காகவும் செலவு செய்கிறார்களோ அவர்களுடைய தர்மத்திற்கு உதாரணம் உயர்ந்த பூமியாகிய மலை மீதுள்ள ஒரு தோட்டத்தை ஒத்திருக்கிறது. அதில் ஒரு பெரும் மழை பெய்தால் 2 மடங்கு பலனை தருகிறது. பெரும் மழை பெய்யாவிட்டாலும் சிறு தூறலே அதற்கு போதுமானது. மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்குபவன் ஆவான். உங்களில் யார்தான் இதை விரும்புவார்? ஒருத்தருக்கு பேரிச்சை மற்றும் திராட்சைகளின் ஒரு தோப்பு இருக்கிறது. அதில் நீரருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றன. அதிலிருந்து எல்லா வகை கனிவர்க்கங்களும் அவருக்கு கிடைக்கின்றன. முதுமை அவரை அடைந்தது. சம்பாதிக்க இயலாத பல சிறு குழந்தைகளும் அவருக்கு இருக்கின்றனர். இந்த நிலையில் நெருப்புடன் கூடிய புயல் காற்று அடித்து அதை எரித்துவிட்டது. இத்தகைய நிலைமையை யார்தான் விரும்புவார்? நீங்கள் ஆராய்ந்து நல்லுணர்ச்சி பெறுவதற்காக அல்லாஹ் தன் வசனங்களை உங்களுக்கு உதாரணங்களை கொண்டு இப்படி தெளிவுபடுத்துகிறான். நம்பிக்கையாளர்களே, தர்மம் செய்ய கருதினால் நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்தும் நாம் உங்களுக்கு பூமியிலிருந்து வெளியாக்கிய தானியம், கனிவர்க்கம் ஆகியவற்றிலிருந்தும் நல்லவற்றை தர்மமாக செலவு செய்யுங்கள். அவற்றில் கெட்டவற்றை கொடுக்க விரும்பாதீர்கள். ஏனென்றால் கெட்டுப்போன பொருள்களை உங்களுக்கு ஒருவர் கொடுத்தால் அவற்றை நீங்கள் வெறுப்புடன் கண்மூடியவர்களாகவே தவிர வாங்கிக் கொள்ள மாட்டீர்களே. ஆகவே நீங்கள் விரும்பாத பொருள்களை பிறருக்கு தர்மமாக கொடுக்காதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் எத்தேவையற்றவன், மிக்க புகழுடையவன் என்பதையும் நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தர்மம் செய்தால் சைத்தான் உங்களுக்கு வறுமையை கொண்டு பயங்காட்டி மானக்கேடான கஞ்சத்தனத்தை செய்யும்படி உங்களை தூண்டுவான். ஆனால் அல்லாஹுவோ நீங்கள் தர்மம் செய்தால் தன் மன்னிப்பையும் செல்வத்தையும் உங்களுக்கு தருவதாக வாக்களிக்கிறான். மேலும் அல்லாஹ் வழங்குவதில் மிக்க விசாலமானவன், நன்கறிந்தவன் ஆவான். அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு ஹிக்குமா என்னும் ஞானம், நுண்ணறிவை கொடுக்கிறான். ஆதலால் எவர் ஹிக்குமாவை கொடுக்கப்பெறுகிறாரோ அவர் நிச்சயமாக பல நன்மைகளை பெற்று விடுவார். ஆயினும் இந்த நுண்ணறிவு ஞானத்தை கொண்டு அறிவாளிகளைத் தவிர மற்றவரும் உணர்வு பெற மாட்டார்கள். நன்மைக்காக உங்கள் பொருள்களிலிருந்து நீங்கள் என்ன செலவு செய்த போதிலும் அல்லது நீங்கள் என்ன நேர்ச்சை செய்த போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிவான். மேலும் நேர்ச்சை செய்த பின் அதை நிறைவேற்றாத அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர்கள் ஒருவருமே இல்லை. நீங்கள் செய்யும் தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அதுவும் நன்றே, ஏனெனில் அது பிறரையும் தர்மம் செய்யும்படி தூண்டும். ஆயினும் அதை நீங்கள் மறைத்தே கொடுப்பது, அதுவும் அதை ஏழைகளுக்கு கொடுப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். மேலும் அதாவது இருவகை தர்மமும் உங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஆகும். நீங்கள் செய்யும் வெளிப்படையான மற்றும் மறைவான அனைத்தையும் அல்லாஹ் நன்கறிவான். நபியே, மனிதர்களுக்கு நேரான வழியை அறிவிப்பதுதான் உங்கள் கடமை. நேரான வழியில் அவர்களை செலுத்துவது உங்கள் கடமை அல்ல. ஆயினும் அல்லாஹ் தான் நாடியவர்களையே நேரான வழியில் செலுத்துகிறான். நம்பிக்கையாளர்களே, நல்லதிலிருந்து நீங்கள் எதை செலவு செய்த போதிலும் அது உங்களுக்கே நன்மையாக அமையும். அல்லாஹுவின் முகத்தை தேடுவதற்கே தவிர பெருமைக்காக நீங்கள் எதையும் செலவு செய்யாதீர்கள். பெருமையை நாடாமல் நன்மைக்காக எதை செலவு செய்த போதிலும் அதன் கூலி நீங்கள் முழுமையாக அடைவீர்கள். அதில் உங்களுக்கு அநீதிழைக்கப்பட மாட்டாது. நம்பிக்கையாளர்களே, சில ஏழைகள் இருக்கின்றனர். அவர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காகவே தங்களை முற்றிலும் அர்ப்பணம் செய்து ஒதுக்கி கொண்டதால் தாங்கள் சொந்த வாழ்விற்கு தேடக்கூட பூமியில் நடமாட சாத்தியப்படாதவர்களாக இருக்கின்றனர். மேலும் அவர்கள் யாசிக்காததால் அவர்களின் வறுமை நிலையை அறியாதவர்கள் அவர்களை செல்வந்தர்கள் என எண்ணிக்கொள்கின்றனர். அவர்களுடைய வறுமையின் அடையாளங்களாகிய ஆடை, இருப்பிடம் ஆகியவைகளை கொண்டே நீங்கள் அவர்களை அறிந்து கொள்ளலாம். அவர்கள் மனிதர்களிடத்தில் வருந்தியும் கேட்க மாட்டார்கள். இத்தகைய ஏழைகளுக்கு நீங்கள் நல்லதிலிருந்து எதை செலவு செய்த போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிந்தவர்களுக்கு உரிய கூலியே உங்களுக்கு தருவான். நம்பிக்கையாளர்களே, எவர்கள் தங்கள் பொருள்களை பிறருக்கு உதவிடும் நோக்கில் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு உரிய கூலி அவர்களின் இறைவனிடம் அவர்களுக்கு உண்டு.
தவிர அவர்களுக்கு மறுமையில் எவ்வித பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். சதக்கல்லாஹுல் அலீம். எங்களுடைய அமலை அல்லாஹ் பொருந்திக் கொள்வாயாக.